நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா, மகிழ்ச்சியான நாளா உங்களுக்கு அமைய போகிறது. நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் நாள் புதன்கிழமை. இன்னைக்கு பௌர்ணமி விரதம். இன்னைக்கு பௌர்ணமி விரதம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இன்றைக்கு அதை கடைபிடிக்கிறார். இந்த நாளில் காலையில் 10 மணி 6 நிமிடம் வரை சந்திர பகவான் அசுவினி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். பிறகு பரணி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு நம்மளுடைய ராசியிலேயே போயிட்டு இருக்கார். நல்ல ராசியான மனிதர்கள்னு பேர் கிடைக்கும். யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் லக்னத்திலேயே சந்திரன் இருக்காரோ பல பேர் ராசியான மனிதர்கள்னு பேர் வாங்குறார். இவா தொட்டு கொடுத்தா இந்த காரியம் நல்லா நடக்கும். இந்த டாக்டர்கிட்ட போனால் அவர் கைராசி டாக்டர் அப்படிங்கிறோம், உடனே வியாதி குணமாகும் அப்படின்னு நம்புகிறோம். இதெல்லாம் அந்த கை ராசி வேணும் இல்லையா? இன்றைக்கி கைராசி மனிதர்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பரபரப்பு இருக்கும், பதட்டம் இருக்கும், சிலருக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும், உடல் நலத்தை பார்க்கணும். ஒரு பரபரப்போடையே செயல்படுவீங்க. இந்த காரியம் இன்றைக்கி முடிக்க நம்ம வேகமாக முடிக்கணும், அடுத்து போய் நான் அடுத்த காரியத்தை பண்ணணும், எப்போ இந்த காரியம் முடியும், எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படின்னு ஒரு பதட்டம் உடம்புல அப்படி இருந்துன்னு தான் இருக்கும். மிக விரைவாக இன்றைக்கு செயல்படுவீர்கள். பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இன்றைக்கி நல்லா இருக்கும், நல்ல நாள். ரிஷபராசி என்பர்கள், ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். சில பேர் இடமாற்றம் இன்னைக்கு செய்வீங்க. புதுசாக ஒரு வேலையை மாற்றணும், இந்த வேலையிலேயே எவ்வளோ நாளாக இருக்கிறது, போர் அடிக்கிறது அப்படின்னார் ஒரு அன்பர். ஜோதிடம் நம்மள்கிட்ட பார்க்க ஒரு அன்பர் ஒருத்தர் சொன்னார், சார் இந்த கம்பெனியில் எவ்வளோ நாள் சார் இருக்கிறது, போர் அடிக்கிறது, நான் வேறு கம்பெனி மாற போகிறேன். சில பேருக்கு அப்படி வேலை மாற்றம், கம்பெனியே இன்றைக்கி ஒரு ப்ரெஷர் கொடுத்து வேலை மாற்றத்தை கொடுக்கும். உங்களை பின்னால் இருந்து இயக்குவதற்கு சிலர் முயற்சி செய்வார்கள். உங்களை ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை ஆக்கிறதுக்கு கூட சிலர் முயற்சி பண்ணுவாங்க. கீ கொடுத்து ஆடுற பொம்மையாக அவங்கள ஆக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாள் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை தரும், புதிய வேலை மாற்றத்தை தரும். மிதுனராசி அன்பர்களே, தொட்ட காரியம் துலங்கும் அருமையான நாள். லாபத்தில் சந்திரன். சந்திர பகவான் மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல காசு பணத்தை தரக்கூடியவர். அவர் நல்ல லாபத்தை தருவார். இந்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். சிலருக்கு இந்த சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்கும். பொருளாதார ரீதியாக ஒரு திட்டம் திட்டுறீங்க, இந்த பண வருமானம் வந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், என் பொண்ணுடைய கல்யாணத்தை பண்ணிடுவேன், என் பிள்ளையை படிக்க வச்சிருவேன், இப்படியெல்லாம் தோன்றது இல்லையா? அந்த பண வருமானம், எதிர்பார்க்கிற வருமானம் வருவதற்கு இப்போ வாய்ப்புகள் ஆரம்பிச்சிடும். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும். நல்லவர்களின் துணை கிடைக்கும். வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்க. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆவணங்களை பத்திரமா வச்சுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எதுனாலும் சரி, சொத்து சம்பந்தப்பட்ட பத்திரங்களோ, உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய அருளினால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். கார்டியாலஜிஸ்டுக்கெல்லாம் இப்போ நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பல்மனாலஜிஸ்டுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு அமைகிறது. சிம்மராசி என்பர்களே, சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் போயிட்டு இருக்கார். ரொம்ப யோகமான ஒரு நாள். இந்த நாளில் ராசியில் கேது பகவான் இருக்கார். வம்பு வழக்குகளில் ஒதுங்கி இருக்கார். அப்பா வழி சொத்துக்கள் சிலருக்கு சேரும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய சிலர் பிளாகாரிசத்தில் மாட்டிப்பாங்க. அடுத்தவருடைய விஷயத்தை காப்பி அடித்து சில மாணவர்கள், வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அதில் கவனமாக இருக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வியாபார முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலமாக முடியும். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை ஒன்று தீரும். ரொம்ப வாட்டிகிட்டே இருக்கும், எப்படிடா அந்த கடன் அடைக்கிறது. சில நேரத்தில் எவ்வளவு கடன் வந்தாலும் ஈஸியாக அடைச்சிட்டு போயிடுவோம். சில நேரங்களில் கடன் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அடைக்கவே முடியாது அப்படி இருக்கும். எல்லாம் திசாபுத்தியும் நேரம் காலமும் தான் காரணம்.
இப்போ கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகள் அழகாக செய்திருவீங்க. உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் நல்ல நாள். அஷ்டமத்தில் சந்திரன் போகிறார் அப்படிங்கும்போது புதிய முயற்சிகளில் மட்டும் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். இந்த நாளில் இரவு நேரத்து பயணங்களையும் அவாய்ட் பண்ணணும். துலாம் ராசி என்பர்களே, நல்ல கல்யாண செய்தி ஒன்று தேடி வரப்போதுங்க. கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. திருமண ஏற்பாட்டாளர்கள், அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அத்துணை துறையைச் சேர்ந்தவர்களுக்கு, கேமராமேனாக இருக்கலாம், சமையல்காரராக இருக்கலாம், அலங்கார நிபுணராக இருக்கலாம், வேதங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், இப்படி எல்லோருக்கும் நல்ல விஷயம், நல்ல ஒரு செய்திகள் கூடி வரப்போகிற நல்ல நாள். அதே மாதிரி அந்நிய நாட்டில் பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. தெய்வ வழிபாடு வெற்றியை தரும் நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, எடுக்கிற முயற்சியெல்லாம் இன்னைக்கு வெற்றி. நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு நல்ல நாள். ஆனால் ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலையே, நம்ம அசால்ட்டாக இருக்கோமே. அதான் ஹெல்த் விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சிலருக்கு இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம். கை கால் போன்ற பகுதிகளில் சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் சிலருக்கு சுட்டி காட்டுறது இந்த நாள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. அதே நேரத்தில் சில உறவுகள் விட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களை விட்டு விலகணும்னு சில உறவுகள் நீங்கள் நினைக்கும். அப்படிப்பட்ட அமைப்பும் உண்டு. தனுசு ராசி என்பர்களே, பலரும் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய நாள். உங்கள் செயல்பாடுகள் எப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் மாறிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த நாளில் தன வருமானம் பெருகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். பிள்ளைகள் வளர்ப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு 4ஆம் இடத்துல போயின்னு இருக்கார். கல்யாண செய்தி கூடி வரப்போகிறது. புதுசாக ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்குமே, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் வீடு வாங்கினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிலாம் தோணும். நல்ல வீடு, மனை, வாகனம், வாகனம் வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் இன்னைக்கு பெருகும். ரொம்ப நல்ல நாள். இந்த நாளில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல லாபம் கிடைக்க போகிறது. எக்ஸ்போர்ட் முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. கும்பராசி என்பர்களே, தங்கம் விலை உயர்ந்துட்டே இருக்கும்னு சொல்கிறாலே, இந்த தங்கம் கொஞ்சம் கழுத்துக்கு நகை வாங்கினா தேவையில்லை, கைக்கு வளையல் வாங்கினா தேவையில்லை, அப்படியெல்லாம் மனசுக்கு இன்றைக்கி தோணும். நிறைய பேருக்கு நகை வாங்கக்கூடிய ஆர்வம் இன்றைக்கி பெருகும். குடும்பத்திலே இருந்த ஒரு பிரச்சனை ஒன்று இன்றைக்கு தீர்வுக்கு வரும். அதை போல பிரச்சனை தீர்வதைப் போல இன்னைக்கு ஒரு ஆனந்தமான சூழ்நிலை. எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைப்பது, வியாபார லாபம் கூடுவது, எல்லா காரியங்களிலும் அனுகூலமான சூழ்நிலை என்று இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். சந்தோஷமான ஒரு நாள். மீனராசி என்பர்களே, காசு, பணம், துட்டு என்னைக்கு வரும் பார்க்குறீங்கள, இன்னைக்கு நல்ல வருமானம் வரப்போகுது. தனகாரகன் குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்மையை செய்யும். ஆஃபீஸில் கிடைக்காத ஒரு பதவி இப்போ கிடைக்கும். மனசில் இருந்த கஷ்டம் விலகும். சிலருக்கு இடுப்பு, கால் பகுதிகளில் சில பிரச்சனைகள் இப்போ இருக்கலாம், அசதிகள் இருக்கலாம். அதே நேரத்தில் வியாபார லாபம் நல்லா இருக்கும். உயர் அதிகாரிகளை இன்றைக்கி பகைச்சிக்க வேண்டாம். தந்தை வழி உறவுகள், அவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நல்ல நாளாக இந்த நாள் மாணவ கண்மணிகளுக்கு அமைகிறது. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?